மீண்டும் தேர்தலா? என்னங்க சொல்கிறீங்க? திரும்பவும் தேர்தல் வரப்போகுதா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். திரும்பவும் ஏன் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறது. இந்திய பாராளுமன்றத்துக்கான 543 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு. இன்றைக்கி ஓட்டு எண்ணிக்கை நடக்க போகுது. இதில் 272 அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி. அதை யார் என்ன டச் பண்ணுறாங்களோ அந்த கட்சி தான் ஆளுங்கட்சியாக வரப்போகுது. இன்றைக்கி இருக்க தேதிக்கு பாஜக தவிர எந்த ஒரு கட்சியும் 272 அப்படிங்கிறத தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இந்த தேர்தலில் பாஜகவே 272 தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தனி மெஜாரிட்டியாக பாஜக தான் அதிக வாக்குகள், அதிக சீட்டுகள் ஜெயிக்க போகுது. எப்படியும் 200+ சீட்டுகள் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கும் 200 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த கட்சியும் தனியாக நின்று, இப்போ போன வாட்டி பாஜக வந்து போன 2 வாட்டியும் பாஜக தனியாக ஆட்சி செஞ்சிச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த வாட்டி வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஏற்கனவே 303 இடங்களை வந்து பாஜக ஜெயிச்சிருச்சு. அந்த இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிகபட்சமாக பாஜகவுக்கு 250க்கு உள்ளதான் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 250 தான் அதிகபட்சமாக ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சி அதிகமாக பெறக்கூடிய வாக்குகளாக இருக்க போகுது, சீட்டுகளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 250 272 தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு வந்து காங்கிரஸ் கட்சியோட இந்தியா கூட்டணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்தியா கூட்டணி 272 மட்டும் இல்லாமல் 300 அப்படிங்கிற டார்கெட்டாக வச்சு 300க்கும் மேலே சீட்டுகளை ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க எந்த கட்சியுமே 272 வரல அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணியாக சேர்ந்தும் 272 வந்துச்சு இல்லை வரல அப்படிங்கிற பட்சத்தில் தொங்கு நாடாளுமன்றம் அமையும். அது எப்படி அப்படின்னா, எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை அமையலை, எந்த ஒரு கட்சியும் வெளியிலேருந்து எந்த கட்சியும் ஆதரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தொங்கு நாடாளுமன்றம் அமையும். அப்படின்னா எல்லா கட்சியும் சேர்ந்த கூட்டணி. பாஜக வந்து எனக்கு வந்து கட்சிக்கு ஆதரவு வேணும், ஆட்சிமிக்க ஆதரவு வேணுங்கும் போது எந்த கட்சினாலுமே ஆதரவு கொடுக்கலாம். இப்போ திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் திமுக இருந்தாலும் திமுக கூட நாளைக்கு ஜெயிச்சு 40 சீட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம். உதாரணமாக இப்போ பிஜேபி ஒரு 250 தொகுதிகள் ஜெயிச்சிச்சு, இன்னொரு 22 தொகுதிகள் அதுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் 22 தொகுதிகள் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்க போய் நம்ம ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆட்சி அமையும். ஆனால் 772 அப்படிங்கிறது தனி மெஜாரிட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த நிலைமையில் திமுக வந்து நிச்சயமாக பாஜகவை ஆதரிக்காது. அதே மாதிரி எந்த கட்சிக்குமே, மாநில கட்சிகள் எந்த கட்சியுமே பாஜகவை ஆதரித்தா பாஜக வந்து கபலீகரம் பண்ணிடுது, அந்த கட்சியை உடச்சி இதாகிடுது. அப்படிங்கிறனால எந்த ஒரு மாநில கட்சியுமே ஆதரிக்கிறது இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த தேர்தலில் நிறைய குளறுபடிகள் நடக்குது. பாஜக வந்து ஓட் மிஷினை பேம்பர் பண்ணி ஜெயிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உண்மையாக இருந்து அது நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த தேர்தலில் திருப்பி வைப்பாங்க, திரும்பி தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இது நடக்குமா, சாத்தியமா அப்படின்னா இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்தி மறுபடியும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தான். இந்தியாவில் உள்ள பாதி மக்கள் தொகை கிட்டத்தட்ட 100 கோடி பேர், 120 கோடி பேர் இருக்காங்கன்னா 60 கோடி பேர் சேர்ந்து நடத்துகிற ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது மறுபடியும் இவ்வளோ பேரை கூட்டி இவ்வளோ கட்டமாக தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதை காரணமாக சொல்லி கூட திமுக மாதிரியான எதிர்க்கட்சிகள் கூட பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்புகள் நிறைய அதிகம். அப்படியே நம்ம வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி, நமக்கு வந்து தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு வழி இல்லை, காங்கிரஸ் ஆட்சிக்கு செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பிஜேபி தான் ஆட்சிங்கிற பட்சத்தில் நம்ம ஆட்சியில் நம்ம பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பல அறிஞர்களோட கருத்துப்படி இந்த தேர்தலில் தொங்கு நாடாளுமன்றம் தான் அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சாலுமே ஆட்சி வந்து திக்குன்னு இருக்கும். பிரதமராக இருக்கிறவங்களுக்கும் அந்த மெயின் கட்சி, இப்போ காங்கிரஸ் தான் மெயின் கட்சியாக இருக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து திக்குன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா எப்போ யார் ஆதரவை வாபஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும், இப்போ திமுக இருக்குன்னா எனக்கு இவ்வளோ எம்பி கொடுங்க, இவ்வளோ மினிஸ்டர் கொடுங்க, இந்த மினிஸ்டரில் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் பண்ணணும், எங்கள் இதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்டு வாங்குறதுல ஒரு விதத்தில் அது வந்து லாபமாக இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வேணும், ரயில்வே மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வேணும், நிதி மந்திரி வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும், இது இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்படி பிக்கல் பிடுங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்சியை வந்து சரியாக நடத்த முடியாது. எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருந்தால் எதிர்கட்சிகளை வந்து இது பண்ணி அவைகளை முடக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களே அவைகளை முடக்குனா சரிப்பட்டு வராது இல்லையா? எந்த கட்சிக்குமே தனி பெரும்பான்மை 272 மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை பிஜேபிக்கு அதிகபட்சமாக 180 இடங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் வந்து பிஜேபியை வந்து ஆட்சி அமைக்க கூடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அதை வந்து இதை நிரூபிக்கணும், அவங்களுடைய 272 இதை மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழும்.
அதே நேரத்தில் ரெண்டாவது பார்ட்டியாக இப்போ ஒரு காங்கிரஸ் வந்து 140 இடங்கள் இருக்குது அப்படின்னா அதை கேட்பாங்க. அதுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் கடைசியில் எந்த கட்சியுமே ஆட்சி வரல அப்படின்னா மறுபடியும் தேர்தல் நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சட்டத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்திருக்காங்க. அந்த தேர்தலை வந்து திருப்பி நடத்துறதுக்கெலாம் யாருமே விட மாட்டாங்க. அதே நேரத்தில் பாஜக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதற்கு இருக்க பெரும்பான்மைக்கு 303 இடங்கள் வராது. ஆனால் ஒரு 180 இடங்கள் வந்தாலே அது வந்து நிறைய கட்சிகளோட பேரம் பேசி வெளிப்படையாவோ இல்லை மறைமுகமாகவோ பேரம் பேசி உங்களுக்கு இது தரோம் அது தரோன்னு சொல்லி அவங்கள வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டி கேட்டு ஓட்டு போட்டக்க வந்து அவங்க வந்துடுவாங்க. ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. ஒருவேளை ஆளுங்கட்சியில் நாங்கள் வந்து ஆதரவு தரோம், ஆளுங்கட்சியில் வந்து பொறுப்பு தரோம், அமைச்சரவையில் பொறுப்பு தரோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு கிட்டத்தட்ட ட்ரெண்டு தெரிஞ்சிடும். யார் ஜெயிக்க போகிறாங்கிற ட்ரெண்டு கிளியராக தெரிஞ்சிடும். இன்றைக்கி தேர்தலில் எந்த அளவுக்கு அது 100% உறுதியாக தெரியும்னு தெரியாது. ஏன்னா நிறைய தேர்தல்கள் நம்ம பார்த்துருப்போம். கடைசி நேரத்தில் வந்து ட்ரெண்டு மாறும். மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே ட்ரெண்டு மாறும். பாஜக ஜெயிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு 2 பேருமே யார் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேள்விகளை சிந்திக்க தொடங்குவோம், பதில்களை கேட்டு வாங்குவோம். இது ஒய். கேட்டது கிடைக்கும். தேடுவோம்.